ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய ஆளுகை ஒன்றை இருக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. தேவ தயவினால் வரும் உயர்வு என்று சொல்லுகிற இந்த தலைப்பின் கீழாக நாங்கள் இந்த வேத படிப்பிலே கர்த்தருடைய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு வருகிறோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். உண்மையாக இந்த தயவின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் பிரத்தியோகமாக எங்களுடைய விசுவாச திருமுழுக்கு சபை மக்களுக்கும் இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் செய்த தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, அதாவது இந்த தயவின் ஆண்டு என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் அல்லது இந்த தலைப்பின் பிரகாரம் என்னையும் உங்களையும் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய தயவு எங்களை உயர்த்தும் என்பதிலே நாங்கள் எந்த விதத்திலும் சந்தேகப்படக்கூடாது. ஆமேன். என்றால் தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அவர் சொல்கிறதை செய்கிற தேவன். ஆமேன். மனுஷன் சொல்கிறதை செய்யாமல் போகிறது உண்டு. ஆமேன். ஆனால் கர்த்தர் சொன்னால் எங்களுக்கு இதுவரைக்குமே எங்களுடைய வாழ்க்கைகளிலே அல்லது இந்த சபையிலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே பல காரியங்களை நிறைவேற்றி கொண்டு இருந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் இந்த தயவின் ஆண்டின் இன்றைக்கு பார்க்க போனால் இந்த 3வது மாதம் முடிய போகிறது. ஆகவே இதுவரைக்கும் கர்த்தர் பல விதங்களிலே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அந்த தயவின் ஆசீர்வாதங்களை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த வேத படிப்பிலே தேவ தயவினால் வருகிற அந்த உயர்வு என்ற ஒரு தலைப்பின்களாக பார்த்து வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே கர்த்தர் பல விதங்களிலே பேசி வருகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் இந்த வருஷத்திலே நன்மை செய்யும்படியாக ஆசை கொண்டிருக்கிறபடினாலே அந்த நன்மை செய்ய ஆசை கொண்டுள்ள அந்த தேவனுடைய வழிநடத்தல்கள் என்ன என்பதை குறித்த அந்த ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் எங்களுக்குள்ளே இருந்து அதற்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வது உண்டு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைகளோடு இருக்கிறது. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பெருகுவாய், உயருவாய், நீ வாழ்வாய், நீ அப்படி இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அதற்கு சில ஒழுங்குகள், சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை வேதத்திலே நாங்கள் பார்க்க முடியும். ஆமேன். அவை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவனுக்குள்ளாக ஒரு தேறினவர்களாக உயர்ந்தவர்களாக மாற வேண்டும். அதற்கான அவருடைய நிபந்தனைகளையும் அவருடைய வழிநடத்தல்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறபடினால் அவைகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமேன். அதனால தான் நீங்கள் தீமோத்தேயு புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 16-17 நாங்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படி. அப்படி என்றால் பாருங்கள், முதலாவதே சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ஆலோசனைகள் தேறினவனாக நாங்கள் ஒரு உயர்வுக்குள்ளாக, ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாக, ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும்படியாகவே தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வாக்கியங்கள், தேவனுடைய ஆலோசனைகள் இருக்கிறது என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. அது தேவ ஆவியினால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமேன். அவை கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதுமே தேவன் இங்கே சபையிலே கர்த்தர் வார்த்தைகளை பிரசங்கிக்கும் பொழுதும் கூட, கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலம் அல்லது வேதத்தை படிக்கும் பொழுது கூட எங்களுக்கு அவர் ஒரு ஆலோசனைகளை வெளிப்படுத்துகிறார் என்றால் நாங்கள் ஒரு தேறினவர்களாக ஒரு உயர்வான நிலைக்குள்ளே போக வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடையே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், பேசுகிறார் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. ஆமேன். ஆகவேதான் நீதிமொழிகளில் நான் போன வேத படிப்பிலும் சொல்லி இருந்தேன், தேவனுக்குள்ளாக நாங்கள் எப்படி உயர்வடையலாம்,
அல்லது அந்த தயவினாலே எப்படியாக நாங்கள் ஒரு உயர்வான நிலைகளிலே எங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளிலே முன்னேற்றங்களுக்குள்ளே கடந்து போகலாம் என்று சொல்லி நாங்கள் தேவனுக்குள்ளாக ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா? நீங்கள் நீதிமொழிகள் 25:12, நான் அதிகமாக வசனங்களை உங்களுக்கு சொல்லுவேன். நீதிமொழிகள் 25:2 சொல்லுகிறது, வாசியுங்கள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதே ராஜாக்களுக்கு மகிமை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆமென். அவே நாங்கள் இந்த பிரத்யோகமாய் இந்த ஆண்டின் விடயத்தை பார்ப்போம். தேவ தயவை குறித்த தேவனுடைய ஆலோசனைகள், பல காரியங்கள், பல எங்களுடைய தேவனுக்குள்ளான வழிநடத்தல்கள் தேவ வார்த்தைகள் மூலம் வேதத்திலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால்தான் கர்த்தருக்குள்ளாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒவ்வொரு தலைப்பின் கீழாக இப்படி நடந்தால், இப்படி முழு இருதயத்தோடு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்தால், உங்களை ஒரு அர்ப்பணிப்புள்ளவர்களாய் மாற்றினால் நீங்கள் தயவினால் உயர்த்தப்படலாம், அந்த தேவ தயவு உங்களை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு இந்த வருஷத்திலே, இந்த மாதம், இந்த சென்ற கிழமை வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பின்களாய் பேசப்படுகிறது. என்னால் கர்த்தர் அப்படியாக அந்த விடயங்களை வைத்து அந்த காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறவனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்லது கர்த்தருடைய ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். காரியங்களை மறைத்திருக்கிற அந்த காரியங்களை எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆவிக்குரிய அந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறவனால் அதை ஆராய்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது, அதை ஆராய்ந்து நாங்கள் தியானித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அதனால எங்களுக்கு மேன்மை உண்டாகுமா? ஆமென். ஆகவே இதிலே ராஜாக்களுக்கு என்று சொன்னால் ஏதோ நாங்கள் என்ன வீட்டிலேயே மதிக்கப்படாமல் இருக்கிறோம் என்று சொல்லி அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நாங்கள் தான் ராஜாக்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. வெளிப்படுத்தலே நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களை ராஜாக்களாக அவர் தெரிந்து கொண்டார். நாங்கள் பேதுரு புஸ்தகத்திலே கூட நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ராஜாக்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ தயவின் இந்த ஆசீர்வாதங்களை அல்லது தேவ தயவினால் வருகிற அந்த உயர்வை நானும் நீங்களும் கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவருடைய வேதத்துக்குள்ளே பல காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள் அதை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் அதன்படி எங்களை விட்டுக் கொடுக்கும் பொழுது அதனாலே நாங்கள் மேன்மை அடைவோமாம். அல்லேலூயா. அவை கர்த்தர் நிச்சயமாய் பல விதங்களிலே பேசி வருகிறார். நான் இதை ஒரு முன்னோட்டமாக நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தருக்குள்ளாக ஒரு தேவனுக்குள்ளாக ஏதோ நாங்கள் வந்தோம், கொஞ்ச நேரம் இருந்து விட்டு போனோம் என்று சொல்லி நாங்கள் அப்படியே ஏதோ நேரத்தை கடத்தி விட்டு போகிறவர்களாக இருக்காமல், கர்த்தருக்குள்ளாக இந்த நேரம் எல்லாம் பிரயோஜனம் உள்ளவைகள், இந்த நேரம் எல்லாம் எனக்கு ஒரு உயர்வை தருகிற நேரம் என்று, மேன்மையை தருகிற நேரம் என்பதை நீங்கள் நினைத்தவர்களாக இந்த இடத்திலே உட்கார வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவே கர்த்தருக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் ஆராய போகிறோம். ஆமென். கர்த்தருக்குள்ள வேதத்தை இன்றைக்கு வேத படிப்பா இருக்கிறவனால் பல காரியங்களை ஆராய்ந்து பார்த்து பல சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த சம்பவங்கள் எங்களுக்கு சத்தியங்களாக இருக்கிறது. அவை அந்த சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இன்றைக்கும் நாங்கள் வேத படிப்பின் மூலமாய் கர்த்தர் நிச்சயமாய் அந்த உயர்வுக்குள்ளாக, அந்த தயவினால் வருகிற உயர்வுக்குள்ளாய் எங்களை நடத்துவார். இதுவரைக்கும் பல காரியங்கள் மூலம் கர்த்தரங்களோடு பேசி இருக்கிறார். ஆகவே சில விடயங்களை ஏற்றுக்கொண்டு சில விடயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஆமென். தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாகத்தான், அவருக்கென்று எங்களை அர்ப்பணித்தவர்களாக இந்த இடத்தில் இருக்கும் பொழுதுதான் எல்லாவற்றையும் அன்று சிறிய சாமுவேல் சொன்னது போல, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல, அப்படியான ஒரு மனப்பாங்கோடு இந்த இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஆலோசனைகளை சொல்லும் பொழுது நாங்கள் இலகுவாய் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆமென். அப்படி இல்லாமல் இல்லை இதற்கெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, இதற்கெல்லாம் என்னால் கஷ்டம் ஒப்பு கொடுக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் ஒரு அலட்சியம் பண்ணி விட வேண்டாம். ஆமென். கர்த்தருக்குள்ளாக அவர் எல்லாவற்றையும் அறிகிற, எல்லாவற்றையும் காண்கிற எல்ரோஜியா இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரா இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கைகள் எப்படி இருக்கும், எப்படி எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்கள் இருக்கும் என்பதை அறிந்து தெய்வம் எங்களுக்கோடு பேசுகிறவராய் இருக்கிறபடினால்
நான் நிகழ்காலத்தை பார்த்து அல்லது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள் பல சம்பவங்களை பார்த்து இதெல்லாம் சரிவராது அப்படி இருக்கும் என்று சொல்லி இப்படியெல்லாம் நாங்கள் எங்களுடைய மனசும் மாம்சமும் சொல்லுகிறதற்கு இடம் கொடுக்காமல் கர்த்தர் சொல்லுகிறதற்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எதுவோ அதற்கு என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். என்றால் வேதத்திலே லோத்துவிற்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்திலே அங்கே அதாவது நீ இந்த சோதோம் கொமோரா இந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன், நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் புறப்பட்டு போக வேண்டும், இந்த இடத்தை விட்டு உன்னை நீ விலகி போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தூதர்கள் மூலமாய் ஆலோசனை சொல்லப்பட்டது. இந்த மலைக்கு நீ ஓடி போக வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது அங்கே அந்த லோத்து என்ன சொல்கிறார், அப்படி அல்ல கர்த்தாவே என்று. கர்த்தர் சொன்ன ஆலோசனைக்கு அவருக்கு விட்டு கொடுக்க முடியவில்லை. அவருக்கு ஏன் ஆண்டவர் சொன்னார், அந்த அழிவினின்று அவங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நீ இந்த இடத்துக்கு ஓடிப்போ, இப்படியாக உன்னை நான் பாதுகாக்க போறேன், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக கர்த்தர் இங்கே சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல கர்த்தாவே என்று சொல்லி. ஆமென். ஆகவே நாங்களும் தேவனுடைய பிள்ளைகளே எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறது போல சில காரியங்களை எடுத்துக்கொண்டு சில காரியங்களை விட்டு விடுகிறவர்களாக இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எதுவோ அதுதான் எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஆதாரமாய் இருக்கிறது, அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கு அது முன்னேற்றத்துக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்லி எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். அது விட்டு கொடுப்பது என்பதும் நாங்கள் காலம் தாழ்த்தியும் செய்து விடக்கூடாது. ஆமென். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம், என்னையும் பட்டும் உங்களையும் பட்டும் வெட்டுறதுண்ட அவருக்கேற்ற விதமாக சரிப்படுத்தி சீர்படுத்தி அவருக்கேற்ற விதமாக உருவாக்கும். அல்லேலூயா. அவே தேவ பிள்ளைகளே, நாங்கள் கேட்கிறோம், ஆலோசனைகளை கேட்க வேண்டும் என்று சொல்வது போல இந்த ஆலோசனைகளை நாங்கள் இன்றைக்கு கேட்கிறோம் என்றால் அல்லது ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் என்றால் அதற்கென்று எங்கே மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும், எங்கே விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும், அதற்கு விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எபேசியர் புஸ்தகத்திலே நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். அப்படி என்றால் என்ன, நாட்கள் பொல்லா, நாளைக்கு பாப்பம் அல்லது அடுத்த மணித்தியாலம் பாப்பம் என்று இப்பொழுது சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு கர்த்தர் பேசுகிற அந்த விடயங்களுக்கு நாங்கள் அதை காலம் தாமதிப்போமா இருந்தால் சில வேளைகளில் நாங்கள் அந்த தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்காமல் போகும் பொழுது சில பரிதவிக்கப்பட்ட பரிதாபமான நிலைகளுக்கு கூட போய்விடலாம். என்றால் கர்த்தர் எங்களுக்கு நான் சொன்னது போல அவர் எல்லாவற்றையும் அறிந்துதான் பேசுகிறார். அதனாலே நாங்கள் பிறகு பார்ப்போம் அல்லது அடுத்த நாள் பார்ப்போம், இது கொஞ்சம் காலம் போகட்டும், இதற்கெல்லாம் இப்பத்தானே எனக்கு கொஞ்சம் வயசு, இதற்கெல்லாம் கொஞ்சம் நாள் இருக்கிறது என்று சொல்லி இப்படியெல்லாம் தேவ பிள்ளைகளே, நானும் சரி நீங்களும் சரி அதற்கு காலம் தாமதிக்க கூடாது. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள். இன்றைக்கு பார்க்கும் பொழுது எப்படி நாட்களுடைய காரியங்களை ஒரு பொல்லாத நாளாக, நாளைக்கு இருப்போமா அல்லது அடுத்த மணித்தியாலம் இருப்போமா என்று நாங்கள் நினைக்கத்தக்கதாகத்தான் நாட்கள் பொல்லாதவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலே காலத்தை அந்த கர்த்தர் பேசுகிற அந்த காரியங்களுக்கு உடனே எங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே இதன் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் விட்டு விடுகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி எங்களை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் சீக்கிரமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து பாருங்கள். அவள் எப்படி கர்த்தருடைய அல்லது அந்த நேசருடைய சத்தத்தை கேட்டும் அவள் அதற்கு விட்டு கொடுக்காமல் அதற்கு பிற்பாடு அங்கே தான் நேசர் தன்னை கூப்பிட்டாள் என்று சொல்லத்தக்கதாக அந்த உன்னத பாட்டிலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார்.
என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். ஆமென். பாருங்கள், இதிலே அருமையாக காரியங்கள் சொல்லப்படுறது என்னென்றால், என்ன இதில் சொல்ல வர்றென்றால், அங்கே நேசர் வந்து கதவை தட்டி அங்கே சொல்லப்படுகிற பாருங்கள், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். ஆமென். அவ் இன்றைக்கும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள், இன்றைக்கென்று நான் சொல்லுகிறது, இன்றைக்கு வேத படிப்பிலே சொல்லுகிற ஆலோசனைக்காக சொல்லுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் எப்பொழுதெல்லாம் பேசுகிறாரோ அவர் எங்களோடு அன்பு கூர்ந்து எங்கள் மேல் இரக்கமாக இருந்து பேசுகிறார். அவர் பேசும் பொழுது நாங்கள் எல்லாருமே சொல்லுகிறோம், நல்ல வார்த்தை, நல்ல ஆலோசனை என்று சொல்லி சொன்னாலும் அதற்கு எங்களை விட்டு கொடுக்காமல் இருப்பதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இதிலே சொல்லப்படுகிற பாருங்கள். என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. உன் தலை பனியினாலும் என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி சாட்டு போக்கு சொல்லுகிறார். கதவை திறக்காதபடிக்கு நான் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் போங்க. இப்படி என்ன, இன்றைக்கு சாட்டு போக்குகளை நாங்கள் சொல்லிவிடக்கூடாது. கர்த்தருடைய சத்தம் வருகிறது, கர்த்தருடைய ஆலோசனை வருகிறது, தேவ தயவினால் நானும் நீங்களும் உயர்த்தப்படுவோம் என்று சொல்லத்தக்கதான நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் பேசுகிறார். அந்த சத்தத்தை நானும் நீங்களும் எல்லாருமே நாங்கள் கேட்கிறோம். ஆனால் இப்பொழுது கஷ்டம், இப்பொழுது முடியாது என்று சொல்லி இந்த சூலமித்தியால் சொன்னது போல அந்த நேசர் கதவை தட்டின பொழுது கதவை திற என்று சொல்லி பல விதங்களிலே அங்கே பேசின பொழுதெல்லாம் நான் இப்பொழுதுதான் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை அழுக்காக்குவேன் என்று இப்படியாக பல சாட்டு போக்குகளை அங்கே சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பிற்பாடு தேடுகிறாள், பல விதங்களிலே அவள் அடிபட்டாள் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே சொல்லப்படும். பிற்பாடு அவள் நேசர் போய்விட்டார். அங்கே சொன்ன ஆலோசனைகளுக்கு விட்டு கொடுக்காமல் இவள் தனக்கு தானே தன்னுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல பல சாட்டுப்போக்களை, நான் இப்பத்தான் எனக்கு துறக்க முடியாது, அவர் எவ்வளவுத்துக்கோ கதவை திற. இன்றைக்கும் கர்த்தர் எங்களுடைய இருதயத்தின் கதவை திறக்கும்படியாய், அவருடைய தேவ தயவினால் வருகிற ஆசீர்வாதங்களை, அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும், எங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தட்டி கொண்டிருந்தாலும் நாங்கள் திறக்காமல் கேட்குது. அவருடைய சத்தம் நல்லாக இருக்கிறது, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை உயர்த்த வேண்டும் என்றுதான் கர்த்தர் பேசுகிறார் என்றதெல்லாம் தெரியுது. ஆனால் விட்டு கொடுக்க முடியவில்லை அவருக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு. ஆகவே இப்படி தேவனுடைய பிள்ளைகளை வேத படிப்பிலே நாங்கள் வந்திருக்கிறபடினாலே இன்றைக்கு நாங்கள் பல விடயங்களை இந்த வேத படிப்பிலே தேவ தயவினால் வரும் அந்த உயர்வு, எப்படி அந்த உயர்வுக்குள்ளாய் கடந்து போகலாம் என்று சொல்லி பல காரியங்களை எங்களுடைய ஊழியக்காரன் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் இந்த தேவ தயவின் உயர்வுக்கு, அதாவது தடையா இருக்கிற காரியங்களைத்தான் நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆமென். நாங்கள் இதுவரைக்கும் 3 காரியங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 3 காரியங்களும் தேவனுக்குள்ளாக இவைகளை கடைபிடிக்கும் பொழுது உண்மையாக வேதத்தில் இருக்கிற அனைத்து சத்தியங்களையும் கூட நாங்கள் உள்ளடக்கி விடலாம். ஆமென். அவை முதலாவது நாங்கள் பார்த்தோம், நான் என்று சொல்லுகிற அந்த விடயத்தை எங்களை விட்டு அகற்ற வேண்டும். அதாவது நான், என்னால் முடியும், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அல்லது எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற அந்த நான் என்று முன்னிறுத்துகிற அந்த விடயத்தை நாங்கள் அகற்ற வேண்டும். அதாவது என்ன அதற்குள்ளே சொல்லப்படுகின்றால், கிறிஸ்துவை நாங்கள் முன்னிறுத்த வேண்டும், கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயத்திலே நாங்கள் எப்பொழுதுமே
நாங்கள் நினைவுள்ளவர்களாக எங்களுடைய இருதயத்திலே அவைகளை பதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பல சத்தியங்களை பார்த்தோம். என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் அந்த தயவின் ஆசீர்வாதங்களை பிதாவாகிய தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பல காரியங்களை நானும் கூட ஒரு வேத படிப்பிலே சொல்லி இருந்தேன். அந்த நான் என்று சொல்லுகிற காரியத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும், அல்லது அந்த சுயத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவையே சார்ந்து கிறிஸ்துவையே முன்னிறுத்தி நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆமென். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார் என்று சொல்லி அவருடைய அந்த வார்த்தைகள், அவருடைய வார்த்தையின் அந்த காரியங்களை பல இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம். என்றால் அந்த நான் என்று சொல்லி எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் ஊழியக்காரனும் பல சத்தியங்களை சொல்லியிருந்தார். நாங்கள் மற்றவர்களை பழி வேண்ட வேண்டும் என்று நினைப்போம், மற்றவர்களை நியாயப்படுத்தி குற்றப்படுத்தி காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைப்போம். எங்களுக்குள்ளே ஒரு சுய பரிதாபங்களையும் சுய ஒரு நீதிகளையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் வெளிப்படுவதற்கு, அல்லது எங்களுக்குள்ளே இருந்த அவைகள் இப்படியான சுபாவங்கள் வெளிப்படுவதற்கு அந்த நான் என்று சொல்லுகிற காரியமே மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். என்றால் கிறிஸ்துவை நாங்கள் முன்னிறுத்துவோமாயிருந்தால், கிறிஸ்துவை வைத்து நாங்கள் பேசுவோமாயிருந்தால், நாங்கள் கிறிஸ்துவினுடைய ஆலோசனை என்ன, கிறிஸ்துவனுடைய வழிநடத்தல் என்ன என்பதைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி பேசுவோம். அதனாலே நாங்கள் மற்றவர்களை பழி வேண்ட நினைக்கிறதோ, அல்லது மற்றவர்களை நியாயப்படுத்தி காரியங்களுக்கு நாங்கள் குற்றப்படுத்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ, அல்லது எங்களுடைய குறைவுகளில் கூட ஏன் நான் எனக்குத்தான் இப்படி என்று சொல்லி அந்த குறைவு படத் தொடங்குகிற பொழுதும் கூட நான் என்று சொல்லி ஒரு சுய பரிதாபத்தை கூட நாங்கள் எங்களுக்குள்ளா ஏற்றுக்கொள்ளுகிறதும் கூட அங்கே ஒரு நான் என்ற அந்த விடயம் எனக்குள்ளே வருவதனால் கிறிஸ்து எனக்குள்ளே, நான் கிறிஸ்துவுக்குள் தான் வாழ்கிறேன். அதனால எனக்குள்ளாக கிறிஸ்து வாழ்கிறபடினாலே அவருடைய சித்தத்தின்படியே அவருடைய அனுமதியின்படியே எனக்கும் உங்களுக்கும் நடக்கும் என்பதிலே நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். என்றால் இந்த நானை நாங்கள் எடுத்து விட வேண்டும். நான் என்பது என்ன, இனி நாங்கள் வாழ்கிறது கிறிஸ்து, எனக்குள்ளே வாழ்கிறது கிறிஸ்து. அதனால தான் யோவான் ஸ்நானகனும் சொல்லுகிறார், நான் சிறுகவும் அவர் பெருகவும். இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள்ளே போக வேண்டும். நான் என்று சொன்னால் அது வீட்டிலும் கூட ஒரு சமாதானமாக இருக்க முடியாது. நான் தான் குடும்பத்துக்கு தலைவன், நீ எல்லாம் அடங்கி இருக்கத்தான் வேணும் என்று இருமாப்போடு ஒரு ஆணவங்களோடு அப்படியான ஒரு காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிற இன்றைக்கு உலகத்திலும் அப்படி இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், நீ அதான் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை சார்ந்து கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒவ்வொன்றையும் நிதானித்து நாங்கள் செயற்படுவோமாயிருந்தால் குடும்பத்திலும் அங்கே கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள், கிறிஸ்துவனுடைய வழிநடத்தல்களின் பிரகாரம் கர்த்தர் அங்கே ஒரு உயர்விலே எங்களை நடத்துவார். அல்லேலூயா. இந்த நானை குறித்து பல காரியங்கள் நாங்கள் பேசி இருக்கிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை, கிறிஸ்துவை நாங்கள் அவருக்குள்ளாகத்தான் அந்த தயவு எங்களுக்குள்ளே வருகிறது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் தேவனும் அங்கு பிதாவாகிய தேவன் அவருடைய தயவினால் எங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால கிறிஸ்துவையே நாங்கள் முன்னிறுத்துவோம். கிறிஸ்து தான் எதை செய்தாலும் கிறிஸ்து எனக்காக அவர் யாவற்றை நான் செய்வேன், நான் அங்கே போவேன் இங்கே போவேன், இதை நாங்கள் ஊழியமாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக இதை ஆண்டவருடைய மகிமைக்காக ஊழியங்களை செய்கிறோம் அல்லது ஏதோ ஒரு பணிகளை செய்கிறோம், நான் செய்வேன், அதை நான் பார்த்துக்கொள்கிறேன், இப்படி எல்லாம் அதை கூட நாங்கள் தவிர்க்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையிலே ஆண்டவருடைய பலத்திலே கிறிஸ்துவுக்குள்ள அதை செய்து முடிப்பேன் என்று அப்படி நாங்கள் அவரை சார்ந்து நாங்கள் பேச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கெல்லாம் பல உதாரணங்கள் நான் கர்த்தருடைய கிருபையிலே அடியேன் சொல்லி இருந்தேன். அவை இந்த நாணை நாங்கள் விட வேண்டும். இதை குறித்து நாங்கள் பார்த்தோம். இதிலே நாங்கள் மிகவும் இன்னும் தியானிக்க எங்களுக்குள்ளாக
ஒரு என்ன சொல்லுகிறது, மனம் திரும்புதல்கள் உண்டாகி மறுரூபங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்படும். ஆமென். இது இந்த நானை இல்லை, நான் என்று இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் என்று சொல்வது நான் என்று நான் நினைக்கிறதால எனக்கு இப்படி செய்தாங்கள், ஏன் எனக்கு இப்படியான எதிர்ப்புகள் என்று சொல்லி நான் என்று நினைக்கும் பொழுதுதான் அங்கே பலவிதமான எங்களுக்குள்ளே பல கேள்விகளை உண்டாக்குகிறது. கிறிஸ்து எனக்குள்ளே, கிறிஸ்து எனக்காக யுத்தம் செய்ய, எனக்கு எதிராக காரியங்கள் வந்தாலும் எனக்குள்ளே உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்காக அவர் யுத்தம் செய்வார். நான் என்று நினைத்தால்தான் நான் என்ன, எனக்கு ஒரு தரம் இல்லையே, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு தரம் இல்லையே, கர்த்தரும் விட்டுட்டாரோ, இப்படி நான் என்று நினைக்கும் பொழுதுதான், நானை எங்களை என்று நாங்கள் ஒரு முன்னிறுத்தும் பொழுதுதான் அங்கே பலவிதமான குழப்பங்கள் வருகிறது. ஆமென். ஆகவே சிலர் சொல்லுவார்கள், அதாவது வழக்கத்தை நாங்கள் பழக்கமாக்கி கொள்வோமா இருந்தால் குழப்பங்கள் வராதாம். இது எங்க பைபிள்ல இருக்குன்னு கேட்கக்கூடாது. இது ஒரு வழக்க, அதாவது சில வழக்கு இப்படி நான் என்பதை விட்டு இதொரு வழக்கமா வைத்துக் கொள்வோமா, இதொரு பழக்கப்படுத்திக் கொள்வோமா இருந்தால் எங்களுக்குள்ளே குழப்பங்கள் வராது. அல்லேலூயா. சரி, அடுத்தது நாங்கள் தாழ்மையை பார்த்தோம். ஆமென். தாழ்மையை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி எப்படி இயேசு முதலாவது அங்கே பிலிப்பியர்ல நாங்கள் பார்த்தோம். அவர் எப்படியாக வேதத்திலே நாங்கள் நீதிமொழிகளில் பார்க்கும் பொழுது இயேசு பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையா இருந்தார். அவருடைய மன மகிழ்ச்சி உண்டாக்கும்படியாய் அவரோடு இருந்தார் என்று சொல்லி நீங்கள் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே இயேசுவை குறித்த ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது எப்படி தன்னை வெறுத்து, அல்லது நான் என்று சொல்லுகிறதை வெறுத்து தாழ்த்தி, அவர் எப்படியாக எங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் அங்கே ஒரு ஆசீர்வாதமான நிலைகளுக்குள்ளே கடந்து போகத்தக்கதாகவும் தன்னை விட்டு கொடுத்தார் என்று சொல்லி அந்த தாழ்மையை குறித்து நாங்கள் பார்த்தோம். பிலிப்பியர் புஸ்தகத்திலே நாங்கள் வாசித்து கடந்து செல்லலாம். நான் இன்றைக்கு வேத படிப்பு இதுவரைக்கும் நடந்த அந்த வேத படிப்பினுடைய சாராம்சத்தின் அந்த விடயங்களை சொல்லி வேதத்திலே சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென். ஆகவே நிச்சயமாய் இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு நாளும் கேட்ட வேத படிப்பு அந்த இவ்வளவு நாட்களுடைய சாராம்சத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். எப்படிப்பட்டவர் எப்படி வரைக்கும் தாழ்த்தினார் என்பதை இந்த வேத பகுதியிலே சொல்லப்படுகிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அவர் பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையா இருந்தார் என்று நீதிமொழிகளிலே நாங்கள் பார்க்கிறோம். இதிலேயும் கூட சொல்லப்படுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி, அப்ப ஒரு உயர்வான நிலையிலே இருந்த அந்த இயேசு எப்படி தம்மை தாமே வேறொருவர் வந்து வறுமையாக்கவில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகள் சொல்லப்படுகின்றால் நாங்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டும். இல்லை விடு 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 என்று சொல்லி உங்களுக்குள்ளாக வந்து ஒரு வற்புறுத்தலின் காரியத்தினாலே நீங்கள் செயற்படுவீர்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. இதில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது போல தம்மை தாமே, அப்ப நாங்களும் நாங்கள் தான் தேவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனைகளை இன்றைக்கு ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள், இது நான் பாஸ்டருக்காக விட்டு கொடுத்தேன், அல்லது அந்த சகோதரியாக்காக விட்டு கொடுத்தேன், அல்லது மனைவிக்காய் விட்டு கொடுத்தேன், புருஷனுக்காய் விட்டு கொடுத்தேன், அந்த நண்பனுக்காய் விட்டு கொடுத்தேன் என்றால் அது கனகாலத்துக்கு
எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டம் போகாது. அவை நாங்கள் தேவனுக்குள்ளாக அவருக்கென்று எங்களை நாங்கள் தான் விட்டு கொடுக்க. இதில் சொன்னது போல தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவருடைய தாழ்மை எப்படிப்பட்டதா இருந்ததென்றால் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகவே இந்த தேவ தயவு என்னையும் உங்களையும் உயர்த்த வேண்டுமா இருந்தால் நாங்கள் இந்த வருஷத்திலே இந்த தாழ்மையை குறித்து கற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்லாமல் நாங்கள் எப்பொழுதும் மரண பரியந்தம் இந்த பூமியிலே எங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி எவ்வளவு காலம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு காலம் வரைக்கும் எங்களை நாங்களே தாழ்த்த வேண்டும். தேவனுக்குள்ளாக என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்குள்ளாக எங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தாழ்த்த வேண்டும். தாழ்த்துவதனால் என்ன பலன்? எப்படி எனக்கு விரோதமாய் இப்படியெல்லாம் செய்கிறார்கள், எனக்கு விரோதமாய் இப்படியெல்லாம் பல காரியங்கள் எதிராக சூழ்ச்சிகள் எல்லாம் செய்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக எப்படி நான் தாழ்த்தி என்னை பேசுவது, அல்லது அவர்களுக்கு முன்பாக எப்படி என்னை நான் தாழ்மைப்படுத்திக் கொள்வதென்று தேவனுடைய பிள்ளைகளே எங்களுடைய மனசும் மாமிசமும் சொல்லும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தாழ்த்த வேண்டும். அதற்காக ஒருவர் எதிரான பல தேவனு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அவர்களோடு ஒத்துப்போக வேண்டும் என்றல்ல, நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே இருந்த பொழுது அவர் எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலை, ஒரு மரணத்தை அவருக்கு அங்கே ஒரு அதாவது ஒரு தீர்ப்பாக சொல்லக்கூடிய அந்த அதிகாரியிடத்தில் கூட ஒரு தாழ்மையின் வெளிப்பாடாகத்தான் பேசினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவை தாழ்மை என்று சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளே, நாங்கள் எப்பொழுதும் எங்களை பேச்சிலும் எங்களுடைய செயலிலும் எங்களுடைய தாழ்மையை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். என்றால் கர்த்தர், நாங்கள் தாழ்த்தும் பொழுது கர்த்தருடைய அந்த கிருபை பெருகும். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்ல. அப்ப நாங்கள் தாழ்த்துவதாலே ஒன்றும் குறைந்து போகாது. எங்களுடைய வாழ்க்கைகள் ஏதோ சீரழிந்து விடும், நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், அல்லது இவர்களுக்குள்ளாக எங்களுடைய காரியங்கள் அவமானப்பட்டு விடும் என்றல்ல. ஆமென். ஆகவே கர்த்தருக்குள்ளாக, அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்னவோ அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து நாங்கள் தாழ்த்தவன். எப்படிப்பட்ட கொடூரமான அதிகாரிகளாக இருந்தாலும், கொடூரம் செய்கிற ஒரு புருஷனாயிருந்தாலும், எதிரான மனைவியாக இருந்தாலும் கூட எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய செயல்களிலே அந்த தாழ்மை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். என்றால் நாங்கள் தாழ்மை என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது எங்களை தாழ்த்தி நான் பூச்சி, நான் புழு, நான் தூசி என்று சொல்லி அப்படி வார்த்தையிலே சொல்லிவிட்டு போறது மாத்திரமல்ல. அங்கள் வீட்டில் கூட ஒரு புருஷன் இருக்கிறார் என்றால் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதன் பிரகாரம் என்னை தாழ்த்தித்தான் இருக்க வேண்டும். அன்பு மனைவி அல்லது கீழ்ப்படிய வேண்டும் புருஷனுக்கு என்றால் கீழ்ப்படியத்தக்கதாக புருஷன் எப்படித்தான் பேசினாலும் அவரை குறித்து நான் எப்படி கூடாத முறையிலே நாங்கள் பேசாதபடிக்கு, அப்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக என்னை தாழ்த்துகிறேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார். எப்படிப்பட்ட மனைவியா இருந்தாலும் புருஷன் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு தாழ்த்தித்தான் பேசுவோம். எடுத்தறிந்து ஆணவத்தோடு பெருமையோடு நீ இல்லை நான் சொல்றதான் நீ செய் என்று இன்றைக்கு இப்படியான குடும்பத்தில் கூட ஒரு பேச்சுக்கள்ல கூட ஒரு தாழ்வு இல்லை, தாழ்மை இல்லை. இன்றைக்கு தாழ்மை இல்லாததினால்தான் குடும்பங்களுக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள். என்றால் ஏன் என்னத்திற்காக தாழ்த்துகிறோம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அன்பு செலுத்த வேண்டும் மனைவியில. புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும். இப்படி குடும்பத்தில் கூட இப்படியான ஒரு தாழ்மையின் வெளிப்பாடுகள், வழிகள்
எனக்குள்ளாகவும் உங்களுக்குள்ளாயும் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் வெளிப்பட வேண்டும். அது பேச்சுக்களில் இருந்து அதை நாங்கள் பார்த்துக்கொள்ள, ஏதோ நாங்கள் தாழ்மை தாழ்மை என்று சொல்லி இப்படியாக கூடுகிற நேரத்தில் தான் எங்களை தாழ்த்தி அழுது, அது அது கர்த்தர் பார்க்கிறார், அது கர்த்தர் இருதயங்களை அறிகிறார். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி தாழ்த்துகிறோம், வேலையிடங்களில் எப்படி ஒரு அதிகாரிகளோடோ அல்லது வேலை செய்கிற மக்கள் மத்தியிலோ அவர்களை குறித்து எப்படி எடுத்தறிந்து பேசுகிறோமா, எங்களுடைய வார்த்தை கிரியைகள் அந்த பிரத்தியோகமாக நாங்கள் பிரதியாக பேசுகிற வார்த்தைகள் எப்படி ஒரு தாழ்மை அதற்குள்ளே வெளிப்படுகிறது. இதில் எல்லாம் இதைத்தான் அந்த நீதிமொழியை வாசித்தோம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, அதை ஆராய்ந்து பார்ப்பது எங்களுக்கு மேன்மை. இப்படித்தான் ஆராய்ந்து பார்க்கணும். நாங்கள் வேலையிடத்தில் எப்படி எங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறோம், பேச்சுக்கள் மூலம். பார்வையில் கூட பெருமை இருக்குன்னு சொல்லி சங்கீதத்தில் அவர்கள் கொழுப்பாய் எடுப்பாய் பார்க்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது. பார்வையில கூட பெருமை, தாழ்மை இல்லை. சிந்தையில பெருமை இருக்கக்கூடாது, தாழ்மை எங்களுக்குள்ளே. தேவன் எல்லா விதத்தையும் எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகளை மறக்கக்கூடாது. இன்றைக்கு ஏன் இவைகளை நாங்கள் ஒவ்வொரு இடங்களாய் தொட்டு தொட்டு பேசுகிறோம் என்றால், நாங்கள் இவைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மட்டும் ஆலயத்திலே வந்து அழுது நாங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி எங்களை தாழ்த்துவது போல பேசுகிறதிலே எந்த அது கர்த்தர் ஆசீர்வாதம். நான் அதை குறைவாக சொல்லவில்லை. ஆனால் வீட்டில் எப்படி தாழ்மையாக இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் புருஷனுக்கு எப்படி மறு உத்தரம் சொல்லுகிறோம். நான் குடும்பம் வேண்டாம், குடும்பத்தை எப்படி பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லுகிறோம், அல்லது நண்பர்களுக்கு எப்படி நாங்கள் பிரதி உத்தரம் சொல்லுகிறோம். இவைகளில் எல்லாம் தாழ்மையின் வெளிப்பாடு எங்களுக்குள்ளே வெளிப்பட வேண்டும். இது எப்போ மட்டும் இருக்க வேண்டும் என்றால், மரண பரியந்தம் மட்டும் எங்களுக்குள்ளே இந்த தாழ்மை இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இயேசு எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். இதை அவரே சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று. பாருங்கள், மத்தேயு புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11:28. இங்கே இதிலே போட்டிருக்கிறதும் அதே வசனம் தான், 28, 29 வாசிப்போம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். பாருங்கள் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறார். அதில் முன்னான வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன பிற்பாடு அடுத்த வார்த்தை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இயேசு அவர் எப்படி தாழ்மையாய் இருந்தார் ஒவ்வொரு இடங்களிலும். அது வீட்டிலே எப்படி தாய் தகப்பனுக்கு எப்படியாக அவர் கீழ்ப்படிந்த ஒரு தாழ்மையை வெளிப்படுத்தி இருந்தார், அங்கே வெளியிலே எப்படி மனுஷர்கள் மத்தியில் ஒரு தாழ்மை உள்ளவராய் நடந்தார், அதிகாரிகளிடத்திலே நடந்தார். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் கூட இயேசுவினுடைய அந்த தாழ்மையை நாங்கள் பார்க்க முடியும். அதனால்தான் இதில் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மை எப்படிப்பட்டது, தாழ்மையா எப்படி இருந்தேன். ஒரு மனுஷனை பார்த்து கற்றுக்கொள்வதை விட இயேசுவையே பார்த்து நாங்கள் எப்படி அவர் அப்படியான சூழ்நிலையிலும் இப்படியான ஒரு வேதனையான நிலையிலும் ஒரு தாழ்மையாக பணிவாக அவருடைய வார்த்தை இருந்ததே, அவருடைய பிரதியுத்தரம் இருந்ததே. இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தாழ்மையை நாங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் சில வேளைகளில் எங்களுக்கு எதிராக சூழ்நிலைகள் வரும் பொழுது கோபங்களும், சில வேளைகளில் எங்களை அறியாமலே சில எங்களுடைய மேன்மையின் நிமித்தம் பெருமையாக இருமாப்போடு எடுத்தறிந்து பேசுகிற இந்த விடயங்களில் கூட மிகவும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதிலே நாங்கள் கற்றுக்கொள்வோம். நான் இங்கே வந்து தாழ்மைப்படுத்தி ஆராதிக்கிற விடயத்தில் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் நாளாந்த வாழ்க்கை முறையிலே, நடைமுறை வாழ்க்கை முறையிலே, குடும்ப வாழ்க்கைகளிலே எப்படி எங்களுடைய மற்ற நண்பர்களுடைய வேலை இடங்களிலே, அதிகாரிகள் மத்தியிலே எப்படி எங்களுடைய
தாழ்மையின் வெளிப்பாடு இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் எல்லாரும், நானும் என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி உண்மையாய் தாழ்மையாய் அம்மா அப்பாவோடு என்னுடைய வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறதா, கணவனோடு இருக்கிறதா, மனைவியோடு இருக்கிறதா, மற்ற நண்பர்களோடு இருக்கிறதா, உற்றார் உறவினர்களோடு இருக்கிறதா என்பதை நாங்கள், என்றால் தாழ்மை என்றால் எங்களை நாங்கள் ஒன்றுமில்லை, மற்றவர்களை மேன்மையாய் நினைக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாய் நாங்கள் தாழ்த்தோம். அதுதான் சத்தியம். ஆமென். மற்றவர்களை மேன்மையாய், மற்ற என்னை பார்க்கலாம் அவர்கள் மேன்மை உள்ளவர்கள் என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும். அது பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே ஏதோ ஒரு அவருக்கு உள்ளான ஒரு உயர்வின் நிலையை வைத்துத்தான் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவை இந்த விடயங்களை நாங்கள் எல்லாருமே கவனத்திலே கொண்டு எங்களை அங்கே ஒரு தாழ்மைக்குள்ளாக நடத்தும் பொழுது அல்லது எங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால்தான் மரியாள் சொல்லுகிறார், அங்கே தாழ்மையின், அங்கே அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி. ஆமென். அப்ப நாங்கள் தாழ்த்தும் போது கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் உங்களை தாழ்த்தி பேசுகிறீர்களோ, எந்த இடங்களில் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம், கனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தாழ்மையாய் தாழ்த்தி உங்களை நடத்தும் பொழுது கர்த்தர் உங்களை கண்ணோக்குவார். அல்லேலூயா. அது வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 48வது வசனம் வாசித்து நான் சில சம்பவங்களை நான் சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 48 வாசிப்போம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென். என்ன அங்கே மரியாள் சொல்லுகிறார்? அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆமென். அல்லேலூயா. அவை கர்த்தர் எங்களையும் எங்களுடைய அந்த தாழ்மைப்படுத்துகிற ஒவ்வொரு நிலைகளையும் கர்த்தர் நோக்கி பார்த்து, அங்கே மரியாள் சொன்னது போல இது முதல் எல்லா சந்ததிகளுக்கும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொன்னது போல கர்த்தர் எங்களையும் உயர்த்துவார். இதுதான் தேவ தயவு. ஆமென். அல்லேலூயா. அவை இந்த தயவிலே நாங்கள் எந்த விதத்திலும் வீணான சிந்தனைகள் எங்களுக்குள்ளே வர வேண்டாம். ஏன், அதாவது இப்படிப்பட்ட ஒரு புருஷனிடத்திலே நான் இப்படி ஒரு தாழ்வாய் போக வேண்டுமா, அல்லது இப்படிப்பட்ட ஒரு மனுஷியிடத்திலே, ஒரு மனைவியா இருக்கிற இடத்திலே தாழ்மையாய் நான் பேச வேண்டுமா, இப்படிப்பட்ட நண்பனிடத்திலே, இப்படிப்பட்ட ஒரு உற்றார் உறவினரிடத்திலே, என்னுடைய வேலையிடங்களிலே அல்லது வேலை அதிகாரிகள் மத்தியிலே இப்படியெல்லாம் நான் தயவாய் தாழ்மையாய் பேச வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வராதபடி தாழ்வாய் பேசுவோம், தாழ்மையாய் எங்களுடைய பிரதி உத்தரங்களை சொல்லுவோம், நடப்போம். கர்த்தர் மரியாளுடைய அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்த தேவன் எங்களையும் கண்ணோக்கி பார்த்து அவளை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இந்த அதாவது நான் இந்த தாழ்மை, கீழ்ப்படிதல் கடைசி கிழமையில பார்த்தோம். இந்த 3 காரியங்களையும் வைத்து இதன் பிரகாரம் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், தங்களை வெறுத்து, அதாவது நான் என்பதை வெறுத்து தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிற சில சம்பவங்கள் அல்லது சில தேவனுடைய மனுஷர்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அது உங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகமாக இருக்கும். உங்களை தாழ்த்தி அல்லது நான் என்பதை வெறுத்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு. வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் கூட எப்படி அங்கே தன்னை வெறுத்து தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான்.
அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்திலே என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. ஆமென். இங்கே பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அங்கே எப்படியாக தன்னுடைய நிலைமையில் இருந்த ஒரு உயர்வு வர வேண்டும். அவருக்கு அங்கே ஒரு குஷ்டரோகம், நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்தது. இந்த குஷ்டரோகத்தை நீக்கும்படியாக அங்கே இஸ்ரவேலிலே இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திலே போம் என்று சொல்லி இஸ்ரவேலில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த சிறு பெண் மூலமாய் அறிவிக்கப்பட்டது இந்த நாகமானுக்கு. இந்த நாகமானுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் கீழ்ப்படிந்து போனார். இதில் என்ன பல காரியங்கள் இருக்கு. அங்கே சொல்லப்படுகிறது, சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான். எவ்வளவு இந்த மேன்மை அல்லது உயர்வாய் நினைப்பதற்கு, அல்லது என்றால் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இருந்துதான் சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த சிறு பெண்ணை. அவள் தான் சொல்லுகிறார் இந்த நற்செய்தியை. ஆனால் அப்படி எதிரியாய் பார்த்த அங்கே போய் நீ சுகமாக வேண்டும், நீ சுகமாகலாம் என்று சொன்ன பொழுது அவன் எப்படி தன்னுடைய பதவி, அந்தஸ்து, மேன்மை எல்லாவற்றையும் விட்டு தன்னை வெறுத்து தன்னை தாழ்த்தினான் என்பதைத்தான் இதற்குள்ளே பார்க்க வேண்டும். எப்படி அவனை குறித்த மேன்மையான காரியம், அவன் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன், சீரியா ராஜாவின் படைத்தலைவனாக நாகமான் ஆண்டவிடத்திலே பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலியாயிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு பதவியோடு மேன்மையான இடத்திலே இருந்தவன் எப்படி தன்னுடைய நிலையிலே ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும், உயர்வு வர வேண்டும், மேன்மை வர வேண்டும், சுகம் வர வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். அங்கே அவனுடைய பதவியோ அவனுடைய மேன்மையோ அல்லது இவங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரி, இவங்களோடு எல்லாம் போக இயலாது, இவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் கையேந்தி நிற்கலாது என்று அப்படி நினைக்காமல் அவன் தன்னைத்தான் வருத்தினாள். அந்த பெரிய படைத்தலைவனா இருக்கலாம், பராக்கிரமசாலியா இருக்கலாம், அங்கே ராஜாவிடத்திலே பெரிய மனுஷன் எண்ணிக்கை உள்ளவன், இப்படிப்பட்ட மேன்மையா இருந்தாலும் தன்னை தாழ்த்தினான். இதுதான் முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்து உள்ளவர்களாக, நாங்கள் பெரிய ஒரு ஜாதியிலே இருக்கிறவர்களாக அல்லது ஒரு பணம் படைத்தவர்களாக எப்படியான ஒரு உயர்வான நிலைகளில் இருந்தாலும் தேவனுடைய உயர்வு, தேவனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நான் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் தேவனுக்குள்ளாக எங்களை தாழ்த்த வேண்டும். கர்த்தர்தான் என்று தஞ்சம் என்று நாங்கள் அவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே அப்படித்தான் அவர் போனார். அங்கே அந்த சீரியாவிலிருந்து அந்த மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு, அந்த ராஜா சீரியா ராஜா ஒரு கடிதத்தை கொடுத்து அங்கே அனுப்பிவிட்டார். நீ போய் அங்கே சொஸ்தமாய் கொண்டு வா என்று சொன்ன பொழுது இவர் போகிறார். இதிலே நாங்கள் இதுவரைக்கும் நான் என்பதை வெறுத்து தாழ்த்தி கீழ்ப்படிய வேண்டும். இதனாலே தேவனுடைய உயர்வை, தேவன் தயவினால் வரும் உயர்வை நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த நாகமானுக்குள்ளும் தன்னை வெறுத்து, தான் பராக்கிரமசாலி, பெரிய ஆள், மேன்மை என்று சொல்ல எல்லாத்தையும் வெறுத்து ஆண்டவர் தான் தனக்கு தஞ்சம் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அங்கே தேவனுடைய மனுஷனிடத்திலே வந்தார். இந்த இடத்திலே நீங்கள் அடுத்தடுத்த வார்த்தைகள், காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் ராஜா, அந்த இஸ்ரவேலின் ராஜாவிடத்திலே போன பொழுது அவர் கேட்கிறார், நான் தேவனா என்று சொல்லி அவர் அந்த காரியத்திலே அவனுக்கு ஆலோசனை சொன்னார் என்று நாங்கள் ஆலோசனை சொல்லதை விட பார்க்கலாம். அங்கே எலிசா அவனை கூப்பிட்டார், தேவனுடைய மனுஷன். அதாவது தேவனுடைய மனுஷனிடத்திலே போகாமல் ராஜாவிடத்திலே போன பொழுது அங்கே பல காரியங்கள் அதில் சொல்லப்படுகிறது. நீங்கள் 9வது வசனத்தை பாருங்கள். அதில் கூட அங்கே ஒரு கீழ்ப்படிவதற்கு அந்த நாகமானுக்கு அங்கே சில என்ன சொல்லுகிறது, ஒரு வைராக்கியம் இருந்தது அல்லது விட்டு கொடுக்க முடியாதபடி சில தடைகள் இருந்ததையும் வேதம் சுட்டி காட்டுகிறது. அதனாலே நாங்கள் ஏன் வேதம் எங்களுக்கு எல்லாம் எழுதியிருக்கின்றால், இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறை வாழ்க்கையிலும் கூட இப்படியா நிலைகள் வரும்.
அதனாலே நாங்கள் தேவனுக்கென்று முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த காரியமும் எந்த எங்களுடைய பாரம்பரியங்களும் எங்களுடைய அதாவது என்ன சொல்ற ஜாதிகள் அல்லது எங்களுடைய குலம் எங்களுடைய கோத்திரம் அப்படி இப்படி என்றெல்லாம் எந்த ஒன்றும் வரக்கூடாது. எங்கட ஊர் அப்படி நாங்கள் வாழ்ந்த இடம் அப்படி அதெல்லாம் சில வேளைகள் அவைகளை வைத்தே கர்த்தருக்குள்ளாக தங்களை தாழ்த்துவதற்கு அநேகருக்கு இன்னைக்கு முடியாமல் போகிறது. அதாவது கர்த்தர் தான் தஞ்சம், கர்த்தரை மேன்மைப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக தங்களை வெளிப்படுத்துவதற்கு இன்றைக்கு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், எங்களுடைய சொந்தம் என்ன நினைக்கும், எங்களுடைய பாரம்பரியங்கள் இப்படி இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே தங்களை தாழ்த்துவதற்கு அநேகர் இன்றைக்கு பின்மாற்றமாய் அல்லது பின்னிற்கிறதை பார்க்கலாம். நீங்கள் 9 வாசிங்கள், சீக்கிரமாக வாசித்து கடந்து செல்வோம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். பாருங்கள், முதல் இங்கே தேவனுடைய மனுஷன் எலிசாவிடத்தில் உளவோ காரியத்தை தாண்டி வருகிறார். வந்து தேவனுடைய மனுஷன் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். நீ போய் இந்த 7 தரம் யோர்தானிலே நீ மூழ்கி, அதாவது ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது நீ இதிலிருந்து சொஸ்தமாவா என்று சொல்லி ஒரு ஆலோசனையை சொன்னார். ஆனால் அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு சொல்லுகிறார், அதாவது அவர் நினைத்ததின் பிரகாரம் தனக்கு அவர் செய்யவில்லை என்று அங்கே சொல்லுகிறார். அவன் வெளியே வந்து நின்று, அதாவது தேவனுடைய மனுஷனாகிய எலிசா அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன். சில நேரம் எங்கட நினைப்பின்படி சில காரியங்கள் சரிவரையில் அல்லது அதன் பிரகாரம் அங்கே சபையிலே செயற்படுத்தப்படவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தாமல் போய்விடுகிறோம் அல்லது அந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். அப்படியாக எங்களுடைய அதாவது நினைப்பு பிழைப்பை கெடுக்கும் என்று சொல்லுவார்கள். எங்களுடைய நினைப்பு எங்களுடைய பிழைப்பு, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையின் அந்த ஆசீர்வாதங்களை கெடுத்துவிடும். எங்களுடைய நினைப்பு அல்ல, கர்த்தருடைய நினைப்பு, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வழி, அது என்னவோ அதுதான். அது என்ன எப்படி சொல்லுகிறோம் அதற்குத்தான் நான் விட்டுக் கொடு. நான் நினைச்சதின் பிரகாரம் இங்கே இல்லை, நான் நினைச்சதின் பிரகாரம் இப்படியெல்லாம் செய்யலாது, நான் நினைச்சது வேற, அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய ஆலோசனைகளுக்கு எங்களுடைய நினைப்புகளை பார்க்கிலும் வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவு உயர்ந்தது. ஆமென். இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதை பார்க்கிலும் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் உயர்ந்தது. அவருடைய நினைவு என்ன, அவருடைய வழி என்ன, அதற்குத்தான் விட்டுக் கொடுக்கணும். வாசிப்போம் தொடர்ந்து. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென், அல்லேலூயா. எப்படியாக இந்த நாகமான் தன்னைத்தான் வெறுத்து தாழ்த்தி கீழ்ப்படிவதற்கு அங்கே சில முரண்டு பிடித்து கொண்டிருந்தாலும் மீண்டும் தன்னை அதற்குள்ளாய் சரிப்படுத்தி கீழ்ப்படிந்த பொழுது அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவன் சொஸ்தமானான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கும் தேவனுடைய தயவு அப்படித்தான் எங்களை உயர்த்தும். எந்த நிலையிலும் நாங்கள் இன்றைக்கு ஒரு உயர்வை நோக்கி, இந்த குஷ்டரோகத்தை குறித்து எப்படி அதில் சொல்லப்படுகிறது, இந்த நாகமானை தவிர இஸ்ரவேலிலே அந்த குஷ்டரோகிகளிலே அவனை தவிர வேறொரு குஷ்டரோகிகள் சொஸ்தமாவில் என்ற ஒரு வார்த்தை ஒரு இடத்திலே வாசித்தேன், தெரியவில்லை எங்கே இருக்கென்று.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்ன நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் நாங்கள் எங்களை தாழ்த்தி நான் என்றதை வெறுத்து கர்த்தர் தான் என்று சொல்லி அவரிடத்திலே முழுமையாக எங்களை அர்ப்பணித்து எங்களை எல்லா விதத்திலும் தாழ்த்தி அவருடைய ஆலோசனை கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு கீழான நிலையில இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார். முடியாதென்று சொல்லப்பட்ட காரியங்களிலும் கூட கர்த்தர் அவைகளை முடித்துவிட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த நாகமானை போல இன்னும் அடுத்த உதாரணத்தை சொல்லுகிறேன். நினிவே ஜனங்களை குறித்து காரியங்களை தெரியும். யோனா புஸ்தகம் 3வது அதிகாரம். இவைகளெல்லாம் தேவ பிள்ளைகளை எப்படியான ஒரு நிலைகளிலே இருந்தார்கள் என்பதைத்தான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாகமான் குஷ்டரோகியா இருந்தான். இந்த நினிவே ஜனங்களும் எப்படிப்பட்ட, வாசியுங்கள் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தார்கள் என்றால், யோனா அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. நினிவே அந்த யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணான். அப்ப 40 நாளுக்குள்ள இந்த நகரம் அழிக்கப்பட போகிறது, தீக்கிரையாக்கப்பட போகிறது என்று சொல்லி அங்கே எந்த விதத்திலும் அதற்கு ஒரு கரிசனையாக பேசாதபடி அவர் சொல்லிவிட்டார். அங்கே சொன்ன பொழுது இந்த நினிவே ஜனங்கள் என்ன செய்ய பாருங்கள், அழிக்கப்படத்தக்கதான நிலையில இருந்த பொழுது, அந்த அழிக்கப்படத்தக்கதான அந்த நிலையில் இருந்து அவர்கள் அழிக்கப்படாதபடிக்கு அவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் அல்லது அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான நிலைக்குள்ளே வருவதற்கு அவர்கள் செய்த காரியத்தை தான் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் எப்படி தங்களை அங்கே அதை கேட்டவுடன் நினிவேயில் உள்ள ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள், தங்களை தாழ்த்தி கொண்டார்கள். ரெட்டுடுத்திக் கொள்வது என்பது அங்கே தாழ்த்துவதை அங்கே வெளிப்படுத்துகிறது. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கும் எட்டின பொழுது அவன் என்ன செய்தான் என்றால், சிங்காசனத்தை விட்டு எழுந்து, ஆமென், இன்றைக்கும் எங்களுக்கு பல விதமான சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்போம், இந்த நிலையை விட்டு நான் அசைய மாட்டேன். அது எப்படிப்பட்ட நிலைகளாக இருக்கலாம், எங்களுடைய நாளாந்த காரியங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில எந்த நிலையிலே நான் அசைய மாட்டேன், இதற்கெல்லாம் நான் அசும்ப மாட்டேன் என்று சொல்லி பல விதங்களில் யோசித்து கொண்டிருக்கலாம். அங்கே நினிவே ராஜா எப்படி தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்திருந்தான். ஆமென். எங்களுடைய நிலைகளில் இருந்து கர்த்தருக்கென்று எங்களை தாழ்த்தும் பொழுது, எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், நான் சொன்னது போல அந்த நாகமானை சொன்னது போல இப்படியாக இந்த நினிவே ஜனங்கள் அழிவுக்காக அழிக்கப்பட போகுது, 40 நாள்ல நினிவே அழிக்கப்பட போகுது யோனா பிரசங்கம் பண்ணிட்டார்.
தேவனுடைய வார்த்தையின்படிதான் பிரசங்கம் பண்ணார். ஆனால் தேவன் இந்த ஜனங்கள் எப்படி தங்களை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் தங்களை கீழ்ப்படுத்தி கொண்ட பொழுது, ஆமென், அங்கே வேதம் கடைசியாக பார்த்தோம், அங்கே அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார், அழிக்கவில்லையா. ஆமென். இன்றைக்கும் எங்களுக்கு அழிவென்று ஒரு சம்பவத்தை இதிலே சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு என்ன காரியம் தான் தயவு. தயவு எங்களுக்கு முடியாது, இதெல்லாம் சரிவராது என்ற சில சட்டங்கள், சில விதமான பேச்சுக்கள் எங்களுடைய சர்வப்பிரகாரமான நோய்களாக கூட இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம். தேவனுடைய தயவு முடியாது என்று சொல்லுகிற அந்த காரியங்களை முடித்துவிட வல்லதாக இருக்கிறது. ஆமென், ஆமென். எப்படிப்பட்ட ஒரு புறக்கணிப்புகளாக இருக்கலாம், எப்படிப்பட்டதான எந்த விதமான காரியத்திலும் நாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்திலே ஒரு முன்னேற்றம் வரவில்லை என்று கூட சில வேளைகளுடைய சிந்தைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தராலே முடியாதது ஒன்றும் இல்லை. இந்த தயவு அதை செய்யும். ஆமென். இந்த ரூத்தை குறித்து பார்த்தோம். அதாவது மோவாப் என்று சொன்னால் 10 தலைமுறைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாது. ஆனால் தேவனுடைய தயவினாலே அவள் எப்படியாக தன்னை அங்கே ஒப்பு கொடுத்து நடந்த பொழுது அவள் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாற்றிலேயே இடம் பிடித்து விட்டார். என்ன இதற்குள்ளெல்லாம் என்ன காரியங்கள் அடங்கி இருக்கின்ற தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் எதையும் ஒரு முடிந்து விட்டது, சரிவராது என்று சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அதை நாங்கள் விட்டுவிடாதபடி கர்த்தருக்குள்ளா எங்களுடைய வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுப்போம். இங்கே அழிக்கப்பட போகிற கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் பிரசங்கம் பண்ணிவிட்டார் யோனா. ஆனால் ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் தேவனை விசுவாசித்து தங்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்தி அவர்கள் தாழ்த்தின பொழுது கர்த்தர் அந்த தீங்கு செய்யாதபடி அதற்காக மனஸ்தாபப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை எந்த நிலையிலும் நாங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்வோம். கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து அவருக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் ஏற்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்த இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, அதைத்தான் நான் இந்த சம்பவங்களை சொல்லுகின்றால் அவர்களுடைய நிலைகள் எப்படி முடியாது அல்லது இவர்கள் ஒரு அழிவுக்கு பாத்திரமாய் இருக்கிறார்கள், இவர்கள் இனி இவர்களுடைய காரியங்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலைகளில் இருந்தவர்கள் எப்படி தங்களை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்ததினாலே தங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து தாழ்த்தி தேவனை விசுவாசித்து அங்கே கீழ்ப்படிந்ததினாலே அவர்கள் உயர்த்தப்பட்ட அது தேவ தயவின் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்கள், அங்கே எப்படி இந்த ஆகாப் என்று சொல்லுகிற ஒரு ராஜா ஒரு மனுஷன், நாபோத் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை கொலை செய்தான். அங்கே அதாவது அவன் தான் விரும்பின அந்த நாபோத் என்று சொல்லுகிற மனுஷனுடைய அந்த திராட்சை தோட்டம் தனக்கு தேவை, தனக்கு வேண்டும் என்று சொல்லி
அங்கே அவனிடத்திலே கேட்ட பொழுது அந்த நாபோத் கொடுக்கவில்லை. ஆனாலும் இந்த ஆகாப் தன்னுடைய மனைவியாகிய யெசபேலுக்கு சொல்லி யெசபேலும் இவனும் சேர்ந்து அவனை கொலை செய்தார்கள். அந்த நாபோத்தை கொலை செய்து இந்த திராட்சை தோட்டத்தை தங்கள் வசமாக்கி கொண்ட பொழுதுதான் தேவனுடைய மனுஷன் இந்த ஆகாப் ராஜாவுக்கு சில எச்சரிப்புகளை சொல்லுகிறார். எப்படி உன்னுடைய வாழ்க்கையில நடக்க போகுது, கர்த்தர் உன்னை எப்படி அடிக்க போறார், உன்னுடைய சந்ததி எப்படி இருக்க போகுது, சாபமாக வேதனையான நிலைக்குள்ளே போக போகுது என்று சொல்லி அங்கே இந்த ராஜாவுக்கு சொல்லுகிறார் அந்த எலியா. வாசியுங்கள், இதைத்தான் கவனிக்கும்படியா சொல்றேன். எசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் எசபேலை யெஸ்ரயேலின் மதில் அருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடி எல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஆமென். இங்கே ஆகாப்புக்கு எப்படியான நியாய தீர்ப்பை தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். நீ என்னென்றால் அந்த நாபோத்தை கொலை செய்தீர்கள், கொலை செய்தது நிமித்தம் நீங்கள் எப்படி அவனை கொலை செய்தீர்களோ அதற்கு பிரகாரமாக நீங்கள் எப்படியெல்லாம் உங்களுடைய இடத்திலே உங்களுடைய மனைவி எப்படியெல்லாம் அங்கே சாவாள் அல்லது செத்துப்போவாள் என்று சொல்லி பல காரியங்கள் இதிலே தேவனுடைய மனுஷன் சொல்கிறார். என்றால் நீங்கள் அப்படி அந்த மனுஷனை கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க. இப்படி சொன்ன பொழுது பல காரியத்தை நீங்கள் வாசிங்க வீட்டை போய் எப்படியெல்லாம் அங்கே தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது இந்த ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆமென். பாருங்க, எப்படி ஒரு நீ செய்ததுக்கு இப்படி உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு, நீயும் கொலை செய்யப்பட போகிறாய். எப்படி கொலை செய்யப்பட போகிறாய், எப்படி உன்னுடைய பிரேதத்தை நாய்கள் தின்னும், உன்னுடைய ரத்தம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி பல சம்பவங்கள் சொல்லப்பட்ட பொழுது அந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக அவன் ராஜாவா இருந்தாலும் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி அவர் ஒரு அகங்காரமாய் பெருமையாய் நீ என்ன சொல்லுகிறது, உன்னையும் பிடிச்சு இப்ப சாக்கொள்வோம் என்று அப்படியெல்லாம் கதைக்கவில்லை. அவன் தன்னை ராஜாவா இருந்தாலும் தன்னை விட்டு கொடுத்து தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அவனுடைய அந்த காரியத்தை பாருங்கள். அப்பொழுது அந்த 28வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாகி அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. அவை தேவ பிள்ளைகளை என்ன இவைகளுக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம் என்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தால் பாருங்கள், கொலை செய்தான் தான், ஆனால் கொலை செய்தாலும் அவன் தேவனுக்குள்ளாக அங்கே எச்சரிப்புகளை பெற்றுக்கொண்ட பொழுது தன்னை தாழ்த்தினான். தன்னை தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது, தன்னை விட்டு கொடுத்த பொழுது தேவன் அவனுக்கு இறங்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கும் அப்போ நினைக்கக்கூடாது நாங்களும் கொலை செய்து போட்டு எங்களை தாழ்த்தினால் கொலை செய்கிறோம். எப்படி கொலை செய்கிறோம்? வார்த்தையினாலே நாங்கள் கொலை செய்கிறோம். ஆமென். அநேகர் எங்களுடைய வார்த்தைகளினாலே அநேகரை கொன்று போடுகிறோம். எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் அநேகரை சாகடிக்கிறது. தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கும் இந்த காரியங்களிலே நாங்கள் கவனமாக இருப்போமா இருந்தால், ஜாக்கிரதையாக இருப்போமா இருந்தால், எங்களை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க வேண்டும். நான் என்பதை விருத்து கர்த்தர்தான் என்று சொல்லி என்னை விட்டு கொடுப்போமா இருந்தால், நாங்கள் நிச்சயமாய் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன்.
ஆமென். அவர் உயர்விலே எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் நிச்சயமாய் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இவைகளை எல்லாம் அறிந்தும் தேவ பிள்ளைகளே, நாங்கள் தாழ்த்தாமல், நான் என்ற விடயத்தை நாங்கள் எடுத்து போடாமல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் விட்டு விடுவோமா இருந்தால் நாங்கள் இன்னும் ஒரு பரிதபிக்கப்பட்டவர்களாகவே போய் விடுவோம். ஆமென். விட்டு விடுறதோட நாங்கள் எப்படி எந்த நேரத்திலே அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அதற்கும் விட்டு கொடுக்க வேண்டும். அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இன்றைக்கே இந்த சம்பவங்களின் பிரகாரம் நாங்கள் வாசித்த சில வார்த்தைகளின் பிரகாரம் எங்கெல்லாம் என்ன காரியங்களில் சீர்படுத்த வேண்டுமோ, நீதியை பிடித்து கொண்டு அந்த நீதியின் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டுமோ அதற்கு எங்களை விட்டு கொடுப்போம். கர்த்தர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த தேவ தயவின் ஆண்டிலே இந்த தேவ தயவினால் உயர்வை எங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறவனால் நிச்சயமாக எங்களுக்குள்ளே உயர்வை தருவார். எந்த காரியத்தையும் நாங்கள் பார்த்து இதெல்லாம் சரிவராது என்று நாங்கள் நினைக்க வேண்டாம். ஆமென். அவர் நன்மை செய்ய ஆசை கொண்டுள்ள ஒரு ஆண்டு. ஆமென். கர்த்தர் செய்வார், நன்மை செய்வார், குடும்பத்திலே நன்மை செய்வார், வேலை காரியங்களில் நன்மை செய்வார், சபையிலே நன்மை செய்யும்படியாய், அவருடைய உயர்வான நிலைகளுக்குள்ளே எங்களை நடத்தும்படியாய். முடியாது, இது சரிவராது, இது எப்படி நடக்க போகுது என்ற பலவிதமான கேள்விகளும் எங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எங்களை விட்டு கொடுப்போம். எங்களை தாழ்த்துவோம். அவருக்கு முன்பாய் எங்கெல்லாம் தாழ்த்த வேண்டுமோ தாழ்த்துவோம். ஆமென். நான் என்கிறதை விட்டு கர்த்தரையே சார்ந்து, கர்த்தர் தான் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஏசாயா அதைத்தான் சொல்லுகிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக நான் கண்டேன். அப்படி நாங்கள் பார்க்க வேண்டும். என் தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே எனக்காக இந்த தேவ தயவின் ஆண்டிலே என்னை உயர்த்தும்படியாய் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களையும் உயர்த்துவார் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென். அவை நாங்கள் எழுந்திருப்போமா தேவனுடைய பிள்ளைகளே? கர்த்தருக்குள்ளாய் இன்றைக்கு நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விடயங்களைத்தான் நாங்கள் இன்னும் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். நான் என்ற காரியத்தை விட்டு எங்களை தாழ்த்தி நாங்கள் தேவனுக்குள்ளாய் எங்களை கீழ்ப்படுத்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உயர்த்துவார். எல்லா இடங்களிலும் ஒரு ஊழியக்காரனாக இந்த இடத்திலே அடியே நின்றாலும் எனக்குள்ளும் ஒரு தாழ்மை, விசுவாச பிள்ளைகளோடு எப்படி பேச வேண்டும், அப்படியாக ஒவ்வொரு நீங்கள் சண்டே ஸ்கூல் எடுக்கலாம் அல்லது வாலிபர்களுடைய காரியங்கள் எடுக்கலாம். எந்த நிலையிலும் ஒரு எடுத்தறிந்து இருமாப்போடு பெருமையோடு நாங்கள் பேசுகிறவர்களாக இருக்காமல் ஒரு தாழ்மையோடு, தாழ்மையின் வார்த்தைகளாக, அப்படியாக ஒவ்வொரு காரியங்களிலும் வெளியிலும் எந்த மனுஷர்களோடு கதைத்தாலும் ஒரு தாழ்மையின் எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடக்கைகள் வெளிப்பட வேண்டும். தாழ்மை, அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார் என்று மரியாள் சொன்னது போல கர்த்தர் எங்களையும் கண்ணோக்கி பார்ப்பார். நிச்சயமாய் தாழ்த்துவதனால் நாங்கள் குறைந்து போக மாட்டோம். ஆமென். நான் என்று சொல்லாமல் கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எங்களை உயர்த்துவார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இந்த கேட்ட வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை உம்முடைய தயவினால் உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறபடினால் ஆண்டவரே அப்பா, நாங்கள் உமக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நான் என்ற காரியத்தை விட்டப்பா ஐயா, உம்மையே சார்ந்தப்பா, உம்மையே முன்னிறுத்தி ஆண்டவரே எங்களை தாழ்த்தியப்பா, நாங்கள் ஆலயத்திலே வந்து ஆண்டவரே அழுது ஆண்டவரே நான் குப்பை தூசி ஆண்டவரே புழு என்று சொல்லுகிறது மாத்திரமல்லப்பா, அதிலே அந்த தாழ்மை மாத்திரமல்ல, வெளியிலும் ஆண்டவரே குடும்பத்திலே வீட்டிலே எப்படி ஆண்டவரே மனைவி கணவன் மத்தியிலே ஒரு தாழ்மையாயிருக்க வேண்டும். ஆண்டவரே கணவன் மனைவியிடத்திலே எப்படி தாழ்மையாயிருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி பெற்றோரிடத்திலே தாழ்மையாயிருக்க வேண்டும், வெளியிலே அதிகாரிகள் ஆண்டவரே அப்பா வேலை ஸ்தலங்களிலே எப்படியாக எங்களை
தாழ்மையின் எங்களுடைய தாழ்வின் ஆண்டவரே தாழ்மையினுடைய அந்த வெளிப்பாடுகள், நடக்கைகள், பேச்சுக்கள், செயல்கள் இருக்கிறது என்பதையும் கர்த்தர் இந்த நாளும் பேசினீரப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம் ஐயா. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் இன்றைக்கே இவைகளை ஆராய்ந்து பார்த்தப்பா, எங்களுடைய வாழ்க்கைகளை அவைகளை அப்பா நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள, எங்களுடைய வாழ்க்கைகளை அவைகளை அப்பா நாங்கள் கடைபிடிக்கத்தக்கதாய் என்று ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ள ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை விட்டு விடாதபடி, இதெல்லாம் இப்பொழுது சரிவராது என்று சொல்லி எங்களுடைய மனங்கள் அலட்சியம் பண்ணி விடாதபடி கர்த்தாவே, இன்றைக்கே ஐயா இந்த இடத்தில் இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் தங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாய், தங்களை தாழ்த்தத்தக்கதாய், எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே தாழ்மையின் ஆண்டவரே நிலைகளிலே தங்களை காட்டிக்கொள்ளத்தக்கதாய் உமக்குள்ளாக ஆண்டவரே அவைகள் உயர்வுக்கு நேராய் நடத்தும் என்பதை ஆண்டவரே தியானித்தவர்களாய் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. நாகமான் எப்படியாய் தன்னை வெறுத்து தாழ்த்தி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த பொழுது அந்த குஷ்டரோகத்தில் இருந்து அவன் சொஸ்தமானான். நினிவே ஜனங்கள் எப்படியாய் 40 நாளிலே அழிக்கப்பட போகிறது என்று இருந்த பொழுது ஆண்டவரே அந்த ஜனங்கள் அழிக்கப்படாதபடி ராஜா ஆண்டவரே அவர்கள் தங்களை உமக்குள்ளாக தாழ்த்தி ஆண்டவரே அந்த ராஜா எப்படி சிங்காசனத்தில் இருந்து விட்டிறங்கி ஆண்டவரே தன்னை தாழ்த்தினது போல நாங்களும் எங்களுக்கென்று என்னென்ன சிங்காசனங்கள், இதை விட்டு நான் அசைய மாட்டேன், இதில் இருந்து நான் விலக மாட்டேன் என்ற அந்த எல்லா இருமாப்புகளிலும் இருந்து ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ராஜா ஆண்டவரே உமக்குள்ளா எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நினிவே ஜனங்களை அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே நீ சொன்னது ஆண்டவரே அதற்கு பிற்பாடு அவர்கள் மனம் திரும்பின பொழுது உமக்குள்ளாய் தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்த பொழுது அந்த தீங்குக்காய் மனஸ்தாபப்பட்டவர்கள் அழிக்கவில்லை என்று சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் ஆகாப் ராஜாவுடைய காரியங்களை பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவன் அழிக்கப்பட வேண்டும், அவனுடைய ஆண்டவரே அப்பா நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமாக இருந்ததப்பா. ஆனாலும் தன்னை தாழ்த்தி உமக்குள்ளாய் தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது, ஒப்புக் கொடுத்தவன் நடந்த பொழுது ஆண்டவரே அவனுக்காகவும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின் வெளிப்பாடை ஆண்டவரே வழிநடத்தலை நீ சொன்னது போல இன்றைக்கும் ஆண்டவரே இந்த இடத்துல நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய காரியங்களுக்கு ஆண்டவரே நான் நடப்பேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எந்த நிலைகளாய் இருக்கலாம் அப்பா, எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, நாளைக்கு என்ன நடக்கும் என்று மனுஷருடைய பல அறிவுகளும் ஆலோசனைகளும் அனுபவங்களும் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உம்மாலே எல்லாவற்றையும் மாற்ற முடியும், எல்லா ஆமானின் தந்திரங்களை அவமாக்க முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஐயா உம்முடைய தயவினால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட காரியங்கள், சட்டங்கள் அப்பா பலவிதமான ஆண்டவரே சூழ்ச்சிகள் இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தப்பா ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கின்ற இந்த வார்த்தைகள் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கிறப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. நாங்கள் ஒரு ஜெபத்தோடு முடித்துக் கொள்வோம். அன்றி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாளும் வேத படிப்புக்காக கர்த்தர் இந்த நாளும் பேசின இந்த வார்த்தைகளின் பிரகாரம் இன்னுமாய் எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் இன்னும் நாங்கள் நடக்க கர்த்தர் பலன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்தோடு முடித்துக் கொள்ளலாம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நிறங்களை உமது சன்னிதானத்தில் கூட்டி சேர்த்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா நீர் எங்களுக்கு நன்மை செய்ய இருக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று கர்த்தாவே நாங்கள் காணும்படிக்கு கர்த்தாவே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வெற்றியெல்லாம் விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நீர் நமக்கு கற்று தந்தீரே கர்த்தாவே. தகப்பனே
நாங்கள் அதன்படி கர்த்தாவே நடக்கத்தக்கதாக சுவாமி இன்னும் இன்னுமா எங்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தாவே உம்மிடத்தில் இருப்பதை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கத்தக்கதாக சுவாமி எங்களுக்கு தாழ்மை உள்ள இருதயத்தை தாருங்க கர்த்தாவே. நான் என்கிற பெருமை எங்களுக்குள் இருந்து விடாத படிக்க கர்த்தாவே, கேட்கிற உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் முற்று முழுக்க எங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக சுவாமி இன்னும் இன்னுமாக எங்கள் இருதயங்கள் உம்முடைய வார்த்தையினால் நிறைந்து அனுதினமும் நாங்கள் அவற்றை தியானித்து அதன்படி செய்ய கவனமாயிருக்க உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தாவே, உம்முடைய ஆவியான எல்லாம் ஆகும் என்று சொன்ன தகப்பனே, உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரை நடத்துங்க சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தாவே, தீமையில் நின்று எங்களை விலக்கி காக்கிற தேவனிடத்தில் இருந்து நன்மை பெறத்தக்கதாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் தகப்பன் கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியால் இப்படியான காரியங்களை எல்லாம் நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.